இப்போ வரைக்கும் கரண்ட் அப்கமிங் ஜான்சினாவோட டேட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணதோட ஃபேன்ஸ் பயங்கரமாக பீதியில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் டேட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ அப்கமிங் மண்டே நைட் ராலையும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ எலிமினேஷன் சேம்பருக்கான மேட்சஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாகவே பார்த்துலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரியும். ரைட், ஓகே, நம்ம டைம் பண்ண வீடியோக்குள்ள போவோம். எல்லாம் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். நம்மளுடைய WWE சூப்பர் ஸ்டாரான ஆஸ்கால இருந்து இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்காவோட ட்விட்டர் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணியிருக்காங்கன்றத அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது ரிலேட்டட் வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இப்போ வரைக்கும் கரண்டாக ஆஸ்காவோடைய எக்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிட்டாங்களாமா. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக ட்ரெண்டில் போயிட்டு இருக்குன்றத சொல்லி ஆல்சோ லேட்டரில் இது ஆஸ்காவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சில மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிட்டாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ரீசெண்டாக AEW கிராண்ட் ஸ்லாம் பேப்பர் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்பயும் போல இல்லாமல் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்றத எப்பயுமே AEW வந்து பார்த்தீங்கன்னா 20x20 ஃபீட்டில் அந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ AEW ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அவங்க போட்ட ரிங் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் 18x8 தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்களாமா. அண்ட் ஆல்சோ இந்த ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து தான் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து வந்து கொண்டு வந்து தான் இந்த ஈவெண்ட்டை நடத்திருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. AEWக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில ஷிப்பிங் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருந்தாமா. அண்ட் ஆல்சோ அவங்க ஷிப்பிங் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியல. அண்ட் ஆல்சோ அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண டேட்டில் அந்த ரிங்ஸ் எக்யூப்மெண்ட் எதுவும் வரலன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால AEW வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து தான் அந்த ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜேட் கார்கள் ரிலேட்டட் தான். இப்போ கண்ட ஜேட் கார்களுடைய ரிட்டர்ன் அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்திருக்கு. நமக்கு PW இன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இப்போ வரைக்கும் கரண்டாக நம்மளுடைய ஜேட் கார்கள் அப்கமிங் வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கிரியேட்டிவ் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக ஜேட் கார்களுக்காக எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இப்போ வரைக்கும் கரண்டாக ஜேட் கார்கள் இப்போ ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் இருக்குல்ல, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் ஸ்பாட் ஆயிருக்காங்களாமா. அண்ட் ஆல்சோ அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பியாங்கா பெலர் நியோமி வர்சஸ் நம்மளுடைய லிவ் மார்கன் ரெக்கோல் ராட்ரிகஸ்க்கான விமன்ஸ் WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளி அந்த மேட்ச்சில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேட் கார்கில் ரிட்டர்ன் ஆகலாம். ரிட்டர்ன் ஆகிற பட்சத்துக்கு இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல் மெனியாவில் புக் பண்ணலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். நான் என்னோட ஒப்பீனியனாக சொல்கிறேன். பட் இருந்தாலும் இப்போ கண்ட அப்கமிங் நியூஸஸும் நிறையா வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஜேட் கார்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் ஸ்பாட் ஆயிருக்காங்கன்ற மாதிரி நிறைய நியூஸஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வரைக்கும் கரண்டாக இந்த அப்டேட் பற்றி நமக்கு தெரிய வந்திருக்கு. இது ரிலேட்டட் உங்கள் ஒப்பீனியன் சொல்லலாம். ஸோ நாலாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஜெனரேஷன் லீடர் ஜான் சினா ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக ஜான் சினாவோட அப்கமிங் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 17ஆம் தேதி நடக்க போகிற ஒரு ரா எபிசோடுக்கு நம்மளுடைய ஜான் சினா வரப்போறாரு. அண்ட் ஆல்சோ 24ஆம் தேதி நடக்க போகிற ஒரு ரா எபிசோடுக்கு வரப்போறாரு. அதுக்கப்புறமா மார்ச் 31ஆம் தேதி நடக்க போகிற ஒரு ரா எபிசோடுக்கும் வரப்போறாரு. அப்கமிங் ரா எபிசோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா UKல நடக்க போகுது. பட் இருந்தாலும் இதில் பெரிய லெவலில் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஜான் சினா ஸ்மாக்டவுனுக்கு தானே வரணும், ஏன் ராவுக்கு வராருன்ற மாதிரி பெரிய லெவலில் நோட் பண்ணுறாங்க. அவர் எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணுற பட்சத்துக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ண வேண்டியது. கோடி ரோட்ஸ் ஸ்மாக்டவுனில் இருக்கிற பட்சத்துக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ரால கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ராவுக்கும் ஸ்மாக்டவுனுக்கு ரெண்டும் கலந்து வருவாருன்ற மாதிரி பெரிய லெவலில் கொஸ்டின் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக இது ரிலேட்டட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணல. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணி தான் வச்சிருக்காங்களாமா. ஜான் சினா வர்சஸ் கோடி ரோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல் மேலே நடக்கும்ன்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ கரண்டாக ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராவுக்கு வந்தாருன்னா அப்போ அவர் எப்படி ஸ்மாக்டவுனுக்கு வருவார். ஸோ எல்லாத்தையும் ராவில் வச்சு முடிச்சிட்டாங்கன்னா ஸ்மாக்டவுன் என்ன பண்ணுவாங்கன்றது தான் பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வரைக்கும் கரண்டாக ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சினா வரப்போறாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ மெயினாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் ரா ரிலேட்டட் பார்த்துலாம். ஸோ ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் ரால மெயின் ஈவெண்ட்டில் நடந்துச்சு. ஸோ செத் ராலின்ஸ் வர்சஸ் ஃபின் பேலருக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபை மேட்சாக நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் ரெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கவுண்டோட வந்து பார்த்தீங்கன்னா பாட்ச் பண்ணியிருப்பாரு. எத்தனை பேர் இதை நோட் பண்ணிங்கன்றது தெரியல. அந்த இடத்துல நம்மளுடைய செத் ராலின்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த FUCன்ற வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஈவன் க்ரௌடும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே பூ பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய ரெஃப்ரிக்கு. அண்ட் ஆல்சோ க்ரௌடும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேடாகவே வந்து பார்த்தீங்கன்னா சேன் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ ரிங் கரண்டாக செத் ராலின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிங் அந்த மேட்ச்சில் வின் பண்ணி எலிமினேஷன் சேம்பருக்கு மூவ் ஆயிட்டாரு. நான் அப்டேட்ஸ் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் போவார். அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் கொடுக்குற பட்சத்துக்கு நம்ம CM Punk, செத் ராலின்ஸ், ரோமன் ரெயின்ஸ் இவங்களுக்கான ட்ரிபிள் த்ரெட் ஃபியூட் போகும்னு நினச்சேன். அதே மாதிரி தான் இப்போ கரண்டாக செத் ராலின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ராவோட கிக் ஆஃப் செக்மெண்ட்லேயே நடந்திருக்கு. நம்மளுடைய சமிசன் வந்து நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் கூட எனக்கு ஒரு மேட்ச் வேணுன்ற மாதிரி கிளாரிஃபை பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துல நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் வந்து நீ மெடிக்கலாக கிளியராகவே இல்லை, உன்னை எப்படி நான் மேட்ச்சில் புக் பண்ணுறதுன்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல நம்மளுடைய சமிசன் வந்து நீங்கள் மேட்சை புக் பண்ணாதான் இந்த இடத்த விட்டு போவேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடம் பிடிச்சிக்கிட்டு நின்றுப்பாரு. அதனால் அந்த இடத்துல நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்சான்ஷனட் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இவங்க ரெண்டு பேருக்குமான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்சான்ஷனட் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய
நம்மளுடைய ஜே ஊசோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரொமோஷன்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ ஜே ஊசோ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க, என்ன அவமானப்படுத்துறீங்க. நான் ஒரு செகண்ட் இந்த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் பண்ண ரெசில்மேனியாவில் என்னோட மூமெண்ட் இருக்க போதுன்றது நம்மளுடைய ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டெபியூட்டை கொடுத்துருப்பாரு. ஸோ மண்டே நைட் ராவில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ டாமினிக் மிஸ்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான கண்டெண்டர் மேட்சும் நடந்திருக்கும். ஸோ டக்கோட்டா காய் வர்சஸ் ஐவி நீலுக்கான மேட்சும் நடந்துருந்துச்சு. அதில் டக்கோட்டா காய் வந்து பார்த்தீங்கன்னா ஐவி நீலை டிஃபீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ நம்மளுடைய லைரா வெல்கிரி அவங்களோட டைட்டில் டக்கோட்டா கூட டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ரிங் ஜெனரல் குந்தரும் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோவே முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்ஃபோர்ட் பண்ணியிருப்பாரு. இவங்களுக்கான ஃபியூடே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நல்லாவே டெவலப் பண்ணுறாங்கன்றதை தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ இன்னொன்று நோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த இடத்துல லிவ் மார்கனும் நம்மளுடைய ரெகுலர் ராட்ரிகஸும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஜேட் கர்கில் அட்டாக் பண்ணலன்ற மாதிரி, அப்போ யார் தான் அட்டாக் பண்ணியிருக்கான்ற மாதிரி பெரிய லெவலில் கன்ஃபியூஷன் போகிற நிலையில் இப்போ கரண்ட் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து ஜேட் கர்கில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலன்றதை லிவ் மார்கனும் நம்மளுடைய ரெகுலர் ராட்ரிகஸும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ யார் தான் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஹைலைட்டட் மூமெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ கரண்டாக எலிமினேஷன் சேம்பரை பொறுத்த வரைக்கும் WWE சைட்லேருந்து 4 மேட்சஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மென்ஸ்க்கான எலிமினேஷன் சேம்பர், விமன்ஸ்க்கான எலிமினேஷன் சேம்பர், அது போக கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் சமி ஜெயின்கான அன்சான்ஷனட் மேட்ச் நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ ட்ரிஸ் ஸ்டேட்டஸும் நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டன் டாக் டீம் மேனேஜர் நம்மளுடைய நயாஜெக்ஸ் கேண்டிஸ் லேரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ எலிமினேஷன் சேம்பரை பொறுத்த வரைக்கும் கண்ட ஜான் சீனா, சிஎம் பங்க், ட்ரூ மேக்இன்டையர், லோகன் பால், டேமியன் பீஸ், அது மட்டும் இல்லாமல் செத் ராலின்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விமன்ஸ் எலிமினேஷன் சேம்பரை பொறுத்த வரைக்கும் லிவ் மார்கன், பியாங்கா பெலர், அலெக்சா பிளஸ், பேலி, நியோமி அண்ட் ஆல்சோ ராக்சன் பெரசோரா வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டா விமன்ஸ்க்கான எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் இருப்பாங்கன்ற மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் கார்டாக வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.